நீங்க வெறும் வைத்தியமா சொல்லாதீங்க, எங்களுக்கு அழகு குறிப்பெல்லாம் சொல்லணும்ல அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு பாட்டு நினைவு வந்துச்சு. கல்லூரி ராணிகள் உல்லாசத்தேனிகள் எல்லோரும் பார்த்து மயங்கும் அழகிகள் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. எல்லாம் ஒத்தொத்தையும் எவ்வளோ அழகா இருக்காங்க தெரியுமா? இப்ப நீங்கள்லாம் என்ன பண்றீங்க? ரவிக்க போடுறீங்க, அதுக்கு கையே கிடையாது இல்லை, அதுக்கு என்ன சொல்வீங்க? ஸ்லீவ்லெஸ்ஸு ப்ளவுஸா? எங்கள் காலத்தில் எங்கள் அப்பத்தாலாம் ரவிக்கே போட மாட்டாங்களே. நல்லாவா இல்லை அவங்களுக்கு? முழு 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 முழுன்னு எப்படி இருந்தாங்க? அப்போ அவங்களும் ஏதோ ரகசியம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க பியூட்டி பார்லருக்கா போனாங்க. இப்போது இந்த கையிலெல்லாம் சின்ன 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 முடி இருக்கும். அப்போ இல்லாட்டி இது என்ன சரீரம்? நீங்கள் பியூட்டி பார்லருக்கு போய் அதுக்கு என்ன சொல்வீங்கன்னு கேட்டேன் ஒரு பொண்ணை. த்ரெட்டிங், ஐப்ரோஸ் எல்லாம் த்ரெட்டிங்கா, இதெல்லாம் வேக்சிங்கா. எம்மா தாயே, இதெல்லாம் எங்கள் காலத்துலேயும் உண்டு, இன்னைக்கு சொல்லி தாரேன் என்ன செய்யறதுன்னுட்டு. அவங்கள கேட்டேன், இந்த வேக்சிங்னாக்கா என்ன அப்படின்னா, என்னமோ பசையை தடவு வாங்கலாம், அதுக்கு மேலே ஒரு துணியை ஒட்டு வாங்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த துணியை அப்படி எடுத்துருவாங்களாம். எப்படி? அப்படி எடுத்த உடனே எல்லாம் முடியும் போயிருமா, வழுவழுன்னு ஆயிடுமா. அப்ப என்ன பாடணும்? வாழைத்தண்டு போல உடம்பு அலேக், நீ வாரி எடுத்தா வழுக்கிறியே நீ அலேக். அப்ப எப்பவோ நாகேஷ் பாடின ஞாபகம். அது எப்படி செய்யறதுங்கிறத இப்ப சொல்லித்தாரேன். நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம், நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அவங்க பார்த்துக்கிடட்டும். சரியா? தேவையான பொருள் வெல்லம், அப்புறம் எலுமிச்சம்பழம். இது 2 தான். எங்கள் வீட்டில் அப்பப்போ வேர்க்கடலை உருண்டை, பொரி உருண்டை எல்லாம் செய்வாங்க. செஞ்ச பிறகு எல்லாத்தையும் உருண்டினதுக்கப்புறம் பார்த்தா அந்த இழுப்பு சட்டியில் இம்புட்டு பாகு இருக்கும். அதை இன்னொரு தரம் இலக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை விட்டுட்டு அதை நல்லா குழச்சி இப்படி தடவிடுவாங்க. அதை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் சொன்னாப்புல கடலை உருண்டை பொரி உருண்டெல்லாம் செஞ்ச பிறகு அது கடைசியில் இருக்கும்ல, அதுக்காக எப்பப்பார் கடலை உருண்டையா செய்ய முடியும்? இதான் உங்களுக்காகத்தான் இதை நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்க. அது என்ன ரஜினிகாந்த் எப்படி சொல்லுவார்? இப்படி சூடு. இந்த பாரு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு அதில் இம்புட்டூண்டு வெல்லத்தை போட்டு இது நல்ல பாகு பதம் வரணும். அப்பதான் கேட்டுக்கிட்டேன் அவங்கள்ட்ட, பியூட்டி பார்லர்ல என்ன தேடி தடவுவாங்கன்னு. அது எப்படி இருக்கும்னு, தேன் மெழுகு மாதிரி இருக்கும்னாங்க. அதே பதத்துல நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நீங்க வீட்லயே செய்யலாமுங்க. இது என்ன பெரிய கெட்டி கம்பி பதம் வரணும். வந்துருச்சா? கெட்டி கம்பி பதம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்புட்டு நீளம் வருது பாருங்க. இதுதாங்க பதம். அடுப்பை அணைச்சி போட்டு அதில் இந்த எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி நல்லா கலந்துக்கிடுங்க. இதுதான் நீங்கள் சொல்கிற வாக்ஸ் பாருங்க. இப்போ இந்த வெள்ளைப்பாகு இல்லை, எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டாச்சு. உங்கள் பியூட்டி பார்லரில் கொடுக்குறாங்களே அதே வாக்ஸு தான் இது. இது கொஞ்சம் ஆறிக்கிறட்டும், சுட சுட போட்டுறாதீங்க. இப்படி கொஞ்சம் ஆறின பிறகு இதை எடுத்து கையில் இப்படி தடவுறீங்க. அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்க, இப்படி கையில் தடவிட்டு அப்படியே காய விட்டுருவாங்க. நல்லா காஞ்சிரும். காஞ்ச பிறகு இதை இப்படியே சுழிச்சு விடுவாங்க. அது நல்லா காஞ்சு போனதில் அந்த முடிகிடி எல்லாம் போயிடும். அப்புறம் என்ன, வாழைத்தண்டு போல் உடம்புதான். இல்லாட்டி இப்போ உங்கள் பார்லரில் என்ன செய்கிறீங்க, இப்படி ஒரு துணி எடுத்து ஒட்டுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதையும் செஞ்சுப்பிடுவோமே. இந்த பாகை இப்படி வச்சுட்டு
நானும் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் பாருங்க, உங்களுக்கு காட்டுறதுக்காக. இது ஒட்டணும். அப்போ கொஞ்சம் போட்டு இப்படியே அமுக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் 1 2 3 எவ்வளோ எண்ணலாம்? 5 எண்ணினா போதும். 4 5 அப்புறம் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற முடியெல்லாம் இந்த துணியில் வந்துடும். இதுக்கு போய் நீங்கள் எங்கேயோ பார்லர் போக வேண்டாம். அப்புறமா இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. இல்லாட்டி என்ன செய்யும்? அந்த பாட்டு தான், ராசாவே சித்தரும்பு என்ன கடிக்குது அப்படின்னு நீங்கள் பாடிட்டு இருப்பீங்க. எடுத்துட்டோமா? உங்களை கேட்டு வாங்குறேன் பாருங்க எல்லாத்தையும். இப்போ எவ்வளவு சுலபமாக போச்சு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா?